பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய தியானத்துக்காக 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் கொண்டு நீங்கள் 36 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், அங்கே சூனமியாளுக்கு தேவன் கொடுத்த குமாரன் செத்து போய்விட்டான். கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் அந்த பிள்ளையை அவள் கொண்டு போகிறாள். அந்த பிள்ளையை செத்த விஷயத்தை செய்தியை கொண்டு போகிறாள். உடனே தேவனுடைய மனுஷனுடைய காலை பிடித்து கொண்டு, நான் உங்ககிட்ட பிள்ளை கேட்டனா, நீதானு சொன்ன எனக்கு பிள்ளை தரணும், பிள்ளை செத்து போச்சே, என்ன செய்வது என்று சொன்ன பொழுது தன் வேலைக்காரனாகிய கேயாசை கூப்பிட்டு, என் தடியை எடுத்து கொண்டு போய் யாரும் பார்க்காதபடிக்கு, யார் உன்னை பார்த்து பேசினாலும் பேசாதபடிக்கு, யாரிடத்தில் வினவாதபடிக்கு நேராக கொண்டு பிள்ளையினுடைய முகத்தின் மேலே தடியை வை என்று சொன்னான். இங்கே சூனமியால் சொல்றா, இல்லை இல்லை, உன்னை நான் விடமாட்டேன் என்று சொல்லி அழுகிறாள் காலை பிடித்து கொண்டு. அப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி எழுந்து அவளோடு கூட போய் மெத்தையில் ஏறி தன் வேலைக்காரனாய் கேயாசையும் சூனமியாலையும் அழைத்து கொண்டு வந்து கதவை சாத்தி கொண்டு பிள்ளையின் மேலே படுத்து கொண்டு அந்த அவன் கைகள் மேலே கைகளை வைத்து, அவன் கண்ணுக்கு நேராக கண்ணை வைத்து, அவன் வாய்க்கு நேராக வாயை வைத்து அவன் படுத்து எந்திரித்த பொழுது அந்த பிள்ளை அனல் கொண்டது. திரும்ப பிள்ளையின் மேல் படுத்தான். பிள்ளை 7 தரம் தும்பிற்று. இப்பொழுது பிள்ளைக்கு ஜீவன் வந்துவிட்டது. உடனே கேயாசை கூப்பிட்டு, சூனமியாளுக்கு சொல், அவளை வர சொல், பிள்ளை எடுத்துக்கொண்டு போக சொல் என்று சொல்லி அனுப்புகிறான். கவனிங்க, பிள்ளை செத்து போய்விட்டது. ஆனால் தேவனுடைய மனுஷன் அதற்கு ஜீவனை கொடுக்கிறான். லேலுயா. கவனிங்க, இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எத்தனையோ ஆத்துமாக்கள் செத்து கிடக்கிறார்கள், எத்தனையோ ஆத்துமாக்கள் மரித்து போய் கிடக்கிறார்கள், எத்தனையோ விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து மடிந்து கிடக்கிறது. ஆனால் இன்றைக்கு உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கவனிங்க, தேவனுடைய சபையையும் தேவனுடைய மனுஷனையும் பரிசுத்த ஆவியானவரையும் நாம் இறுக பிடித்து கொண்டோமானால் நம்முடைய வாழ்க்கையில எல்லா செத்த நிலைகளும் மாறி நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும் என்பதில் எந்த மாற்றமில்லை. கவனிங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் எத்தனையோ செத்து போன மனிதர்களை உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கும் அந்த இயேசு இருக்கிறார். இன்றைக்கும் அந்த வல்லமை இருக்கிறது. இன்றைக்கும் அந்த இயேசுனுடைய அதிகாரம் இருக்கிறது. இன்றைக்கும் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இருக்கிறார். உயிர்ப்பிப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அருமை தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நீங்கள் கர்த்தரை விசுவாசியுங்கள், உங்கள் வாழ்க்கை அற்புதம் நடக்கும். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, என்னோடு பேச நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.